சென்னை ஆவடியில் துப்பாக்கி முனையில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். கார்த்திக், இந்த கொள்ளை சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? அந்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் பற்றிய முழு விவரங்கள் என்ன? கார்த்திக். வணக்கம். ஆவடி அடுத்த முத்தா புதுப்பேட்டை எல்லியம்மன் நகர் பகுதியில் வசித்து வருவர் பிரகாஷ். இவர் கிருஷ்ணா ஜுவல்லரி என்னும் நகைக்கடை நடத்தி வராரு. இவரது கடைக்கு கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி வந்த 4 மர்ம நபர்கள் பிரகாஷிடம் துப்பாக்கியை காட்டி கை கால்களை கட்டி போட்டுவிட்டு தாங்கள் கொண்டு வந்த பையில் சுமார் 1.5 கோடி மதிப்புள்ள தங்கம், வெள்ளி நகை, 5 லட்சம் ரூபாய் பணம், ஐபோன் ஆகியவற்றை கொள்ளையடித்து தப்பிச் சென்றார்கள். இந்த விவகாரத்துல 8 தனிப்படை அமைத்து ஆந்திரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் வேட்டையில் போலீசார் ஈடுபட்டு வந்தார்கள். தற்போது கொள்ளையர்களுக்கு மூளையாக செயல்பட்ட இருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த தினேஷ்குமார், ஷேட்டன் ராம் ஆகிய இருவர் சென்னையில் தங்கியிருக்கும் நிலையில் கொள்ளையர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் இதே போன்று வேறு எதுவும் சம்பவத்தில் தொடர்பு உள்ளார்கள் என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் நெருங்கிவிட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 15 நாட்கள் தேர்தல் வேட்டைக்கு பின் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 4 வடமாநில நபர்களை கண்படி போலீசார் கைது செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.